பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த ஹிக்மா பாடல் பாடசாலையினுடைய 34வது வருட இறுதி விழாவிலே கலந்து கொள்ள கிடைத்து மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அஷ்ரஃப் அவருடைய பாரியாரைத்தான் சொல்ல வேண்டும், அவரையும் சேர்த்து விழித்து கொண்டவனாக இன்றைய நிகழ்விலே இங்கு அதிதிகளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதி கல்வி படிப்பாளர் ஜனாப் அரஃபாத் மொஹிதீன் அவர்கள், அதுபோல எங்களுடைய முன்னாள் அதிபர் சகோதரர் இஸ்மாயில் சார் அவர்கள், எங்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் ஜனாப் சபீர் அவர்கள், மற்றும் இங்கே ஜனாப் நிப்ராஸ் அவர்கள் விழித்து கொண்ட எல்லோரையும் ஒட்டுமொத்தவனாக விழித்தவனாக நேர சுருக்கத்தை கருதி கொண்டு விழித்தவனாக எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தி சமாதானம் கிட்ட பிரார்த்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிப்ராஸ் அவர்கள் பேசியதற்கு பிற்பாடு பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. ஒரு பெற்றோராக இருந்து தனது பிள்ளையை அனுபவித்து எதிர்காலத்திலே பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடக்கம் பாலர் பாடசாலைகளுக்கும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் எவ்வாறான கௌரவங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் விலாவாரியாக பேசி அமர்ந்து விட்டார். எனவே அந்த பகுதியை நான் சுருக்கி கொண்டு மிக சுருக்கமாக முதலாவது இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தாம் கற்றுக்கொண்டதை அரங்கேற்றி எல்லா பெற்றோரையும் மகிழ்ச்சிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கும் அதனை மிகச் சிறப்பாக ஒழுங்கமைத்து எமக்கெல்லாம் காட்சிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மையாக இன்றைய நிகழ்வு வருட இறுதிக்கு பிற்பாடு வருட ஆரம்பத்திலே நடந்திருக்கின்றது. மிக சந்தோஷம். ஏனென்றால் இந்த சனிக்கிழமை நாள் எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு கிட்டத்தட்ட 1-2 மாதங்களுக்கு பிற்பாடு கிடைத்த ஒரு விடுமுறை தினம் போன்று ஒரு உணர்வோடு இருக்கின்ற ஒரு நாள். கடந்த அனர்த்த காலம், வருட இறுதி வேலைகள், ஏனைய காரியாலய நிகழ்ச்சிகள், வேலைகள் என்றெல்லாம் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்த எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தோஷமான நாள். அந்த நாளை மிகவும் சந்தோஷப்படுத்தியிருக்கின்ற இந்த ஹிக்மா பாலர் பாடசாலைக்கும் அதனுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அஷ்ரஃப் அவர்கள் என்னை மிகவும் அன்பாக எப்பொழுதுமே அழைக்கின்ற ஒருவர். அவருடைய பாடசாலையுடைய நிகழ்ச்சிகள் இங்கே குறிப்பிட்டது போல அந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள், அது விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்காது, பிள்ளைகளுடைய ஒரு அவருடைய ஆளுமை விருத்தி நிகழ்ச்சிகள் என்று சொல்லலாம். அவ்வாறான நிகழ்ச்சிகளை அவர்கள் அடிக்கடி நடத்துவதை நான் பார்த்திருக்கின்றேன். அதுபோல இன்று இந்த மேடை நிகழ்ச்சிகளிலே மிக சிறப்பாக பிள்ளைகளை அலங்கரித்து அந்த பிள்ளைகளுடைய அந்த அதை சொல்லலாம் அந்த அவர்களுடைய அந்த இசைக்கு அசைந்து ஆடுகின்ற விடயம் என்பது அல்ல, அவர்களுக்கு இடுகின்ற கட்டளையை அவர்கள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் அதனை பார்க்கலாம். அவ்வாறு அந்த பிள்ளைகளை மிக வடிவாக ஒழுங்கமைத்து அதனை சிறப்பாக செய்திருந்தார்கள். எனவே இவ்வாறான பாலர் பாடசாலைகள் எதிர்காலத்துக்கு எமது சந்ததிகளை உருவாக்குவதற்கு தேவையான அடித்தளத்தை சிறப்பாக இடுகின்றார்கள் என்கின்ற அந்த அத்தாட்சியை நாங்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காகவும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அன்புக்குரிய பெற்றோர்களே, ஜனாப் நிப்ராஸ் அவர்கள் பேசியதற்கு பிற்பாடு நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்று யோசித்தேன். பாலர் பாடசாலைக்கு பின்னாலே எங்களுடைய பிரதேச செயலகம் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது பாலர் பாடசாலை என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இதோட வரலாறு உங்களுக்கு தெரியும். 34 வருட காலமாக இந்த பாலர் பாடசாலை இயங்கி கொண்டு வருகின்றது. இதைவிட முந்தைய காலத்திலே இருந்து பாலர் பாடசாலைகள் இயங்கி இருக்கின்றன. அவ்வாறான பாலர் பாடசாலைகள் சுயமாக உருவாக்கப்பட்டு பிள்ளைகளை உள்வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற நிகழ்வுகளோடு தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பிற்பாடு அதனுடைய அவசியத்தன்மையும் தேவையும் கருத்தில் கொள்ளப்பட்டு
அதனை பல்வேறு நிறுவனங்களுக்கு கூடாக போஷிக்கின்ற வழிப்படுத்துகின்ற பணியை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துடைய நிதி நிலைமை அதனுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற வகையிலே இந்த பாடசாலைகளை, அதாவது நீங்கள் பெற்றோர்கள் வழங்குகின்ற அந்த ஊக்குவிப்புக்கு மேலதிகமாக அதை செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மிக முக்கிய பங்களிப்பை எங்களுடைய கல்வி திணைக்களம் வழங்குகின்றது. அதுபோல மாகாண சபைகளிலே இருக்கின்ற பாடசாலை பணியகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதன் மூலமாக அதனை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக எங்களுடைய பிரதேச செயலங்களுக்கு கூடாகவும் இந்த பாடசாலையை கண்காணித்து வழிநடத்துகின்ற பணி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு இந்த கல்வி தகமைகளை முடிவுறுத்தியவர்களுக்கு குரு அபிமானி என்று ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவு, சிறிய கொடுப்பனவாக இருந்தாலும் ஒரு கொடுப்பனவை கொடுக்கின்றது. காரணம் என்னவென்றால் அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், அவர்களை கண்காணிக்கின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் ஒரு சிறிய கொடுப்பனவை குரு அபிமானி என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதுபோல சில பாடசாலைகளை போசாக்கு குறைந்த மாணவர்கள் அதிகமாக இருக்கின்ற பாடசாலை தெரிவு செய்து அந்த பாடசாலைகளுக்கு அதாவது பாடசாலை போசாக்கு உணவு வழங்குகின்ற திட்டத்தை மேற்கொள்கின்றது. ஒரு மாணவருக்கு நான் நினைக்கிறேன் இப்பொழுது 100 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு நாளைய உணவு முதல் 60 ரூபாயாக இருந்தது, பிறகு அது அதிகரிக்கப்பட்டு 100 ரூபாய், பிறகு என்ஜிஓ அதாவது யுனிசெஃப் நிறுவனத்தால் இன்னும் சில பாடசாலை உள்வாங்கப்பட்டு வழங்கப்பட்டு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை பாடசாலையில் உள்ள மாணவர்களுடைய போசாக்கை மையப்படுத்தியதாக செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக பல உத்தியோகத்தர்களை ஒரு ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர்களாக எங்களுடைய காரியாலயத்திலே உள்வாங்கி இருக்கின்றார்கள். ECTO என்று சொல்வார்கள், அதாவது ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிள்ளைகளுடைய ஆரம்ப சிறுவர் பராமரிப்பு உத்தியோகத்தர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த உத்தியோகத்தர்கள் தான் கூடுதலாக இந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களோடு ஆசிரியர்களோடு தொடர்புபட்ட உத்தியோகத்தராக காணப்படுகின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் கண்காணித்து இந்த பாடசாலைகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு ECTO அதுக்கப்புறம் CRPO என்று சைல்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், பிள்ளைகளுடைய உரிமையை பாதுகாக்கின்ற உத்தியோகத்தர்கள் என்று ஒரு உத்தியோகத்தர் இருக்கின்றார். இவர் பொதுவாக பாடசாலைகள் உள்ளடக்கியதாக இந்த சிறுவர்கள் என்று சொல்கின்ற அந்த வரையறைக்குள் வருகின்ற அந்த பிள்ளைகளுடைய உரிமைகள், அவர்களுடைய அந்த தேவைகளை கண்காணித்து வழிநடத்துகின்ற உத்தியோகத்தர்களாக அவர்களும் காரியாலயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக NCPA என்று சொல்கின்ற தேசிய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர், சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கண்காணிக்கின்ற ஒரு உத்தியோகத்தரும் பிரதேசத்தில் இருந்து கொண்டு அவரும் கூட பாடசாலையை கண்காணிக்கின்ற வழிநடத்துகின்ற அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு உத்தியோகத்தரும் அதற்கான திரைக்களங்களும் காணப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக சில பாடசாலைகளுக்கு விசேஷமாக அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை கவனத்தில் கொண்டு அபிவிருத்திக்காக சிறு சிறு தொகைகளை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கடந்த 2025ஆம் ஆண்டிலும் கூட 4 பாடசாலைக்கு அவ்வாறான கொடுப்பனவுகள் 2 லட்சம், 1 லட்சம், 3 லட்சம் என்று சொல்லி அவங்களுடைய சிறிய சிறிய தேவைகளை அங்கே இருக்கின்ற விளையாட்டு கட்டமைப்புகளை வளப்படுத்துவது, அங்கே அந்த கட்டடத்தில் இருக்கின்ற சில சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொடுப்பது, அங்கே இருக்கின்ற ஏனைய மாணவர்களுக்கு தேவையான அவசியமான அதாவது டாய்லெட் போன்ற வசதிகளை செய்து கொடுப்பது, இவ்வாறான சில விடயங்களை செய்வதற்கு அரசாங்கம் பணம் ஒதுக்குகின்றது. இதற்கு மேலதிகமாக அடிக்கடி எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் அழைத்து அவருடைய முன்னேற்றங்கள் சம்பந்தமாக, மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்குரிய உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மேலதிகமாக பல்வேறு வளவாளர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். அதாவது உளவியல் ரீதியாக பிள்ளைகளுடைய நான் சொல்லப்பட்ட அந்த உத்தியோகத்தர்கள் என்பதற்கு மேலதிகமாக உளவியல் ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். அதுபோல பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கவனிப்பதற்கான உத்தியோகத்திருக்கிறார். இவர்களை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு அதிகமான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பல்வேறு கட்டமைப்புகளும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பிவிட்டு பாடசாலைகளும் ஆசிரியர்களும் மாத்திரம்தான் உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கின்றார்கள் என்கின்ற அந்த நிலைமையிலிருந்து மாறி இவ்வளவும் இதற்கு மேலதிகமான பல்வேறுபட்ட சேவைகளையும் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய கல்வி திணைக்களம் அங்கே சிறுவர் கல்விகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு மூலமாக வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னது போல பணியகம் என்று ஒன்று இருக்கின்றது, பணியகத்தின் மூலமாக சில உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகள் தனியே நீங்கள் விட்டு போகின்ற ஒரு சூழலிலே இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
உங்களை பிள்ளைகளுக்கு இவ்வாறான பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிகாட்டலும் வழங்குவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய வளவாளர்களாக மாற வேண்டும், வளங்களாக மாற வேண்டும், இந்த நாட்டினுடைய சொத்துகளாக இவர்கள் மிளிர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் அரசாங்கம் செய்கின்றது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது இந்த கல்லூரியிலே இருந்து வெளியே பாடசாலைக்கு செல்வதற்காக நீங்கள் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள். இப்போது காட்டிய இந்த ஆர்வத்தையும் இந்த உற்சாகத்தையும் இந்த பிள்ளைகளிலே தொடர்ந்தேச்சியாக நீங்கள் காட்ட வேண்டும். இன்று நாங்கள் பெற்ற மகிழ்ச்சி எமது வாழ்நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளால் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அந்த பிள்ளைகளின் பின்னாலே நாங்கள் நிற்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நாங்கள் சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்காக நாங்கள் சில முதலீடுகளை செய்ய வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் அன்பாக வளர்த்து அவர்களுடைய அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த தேவைகள் என்னவென்பதை நாங்கள் அறிந்து அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும். இதன் மூலமாகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தெடுத்து, அதாவது தற்பொழுது உங்களுக்கு தெரியும், நிப்ராஸ் அவர்கள் சொன்னது போல பல பிரச்சனைகளின் மூலமாக குடும்பங்கள் இன்று சின்ன பின்னப்பட்டிருக்கின்றன. குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்கின்றது. குடும்பத்திலே பிள்ளைகளை ஒரு பாரமாக பார்க்கின்ற நிலைமை மாறி இருக்கின்றது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே பாரிய இடைவெளி காணப்படுகின்றது. இவையெல்லாம் இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பின்னாலே நாங்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்காக பல அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இன்றுடன் நாங்கள் இந்த பிள்ளையுடைய மகிழ்ச்சியில் இருந்து நாங்கள் விலகி பாடசாலையிடம் நாங்கள் பாடசாலை கையளித்து விட்டு நாங்கள் தனிமையாக அல்லது பிள்ளைகளை விட்டுவிடுவோமாக இருந்தால், அதனை நாங்கள் எதிர்காலத்தினுடைய அறுவடை எமக்கு சிறப்பானதாக அமையாது என்பதை விளங்கிக் கொண்டு, நீங்கள் பூர்ணமாக இந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான கல்வி நிலையங்களை நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்காலத்திலே கல்வி சீர்திருத்தம் என்கின்ற ஒன்று இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பாடசாலைகளை நாங்கள் வடிவமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கல்வி திணைக்களத்தோடு சேர்ந்து அதற்கேற்றாற் போன்ற மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். கடந்த காலங்களிலே அதிகமாக நான் பார்த்த வகையிலே பரீட்சையை நோக்கிய, அதாவது பிள்ளைகள் விரைவாக பரீட்சைக்கு அல்லது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை ஒரு விரைவுபடுத்திய ஒரு நிலைமையிலே பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்தோம். எங்களோட கல்வி கற்பித்தல் முறைமையும் அதோடு சார்ந்த ஏனைய விடயங்களும் பிள்ளைகளை விரைவுபடுத்துவது எவ்வாறு, விரைவாக பிள்ளைகள் அட்டென்ட் பண்ண வேண்டும் அந்த விஷயங்களுக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற விஷயம், விவேகமாக நாங்கள் செயல்பட வேண்டிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. விவேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதற்கேற்ற அந்த அமைப்பிலே எங்களுடைய பாடசாலைகளும் சற்று தங்களுடைய விடயங்களை ஒரு ஆய்வு செய்து இந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த பாடசாலைகள் செய்ய வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த எங்களுடைய பிரதேச சபையினுடைய பாடசாலை கூட்டத்திலே பேசியிருந்தேன். அதாவது எங்கள் தவிசாளருக்கு நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய பாடசாலை 3 பாடசாலைகள் இருக்கின்றன, அந்த 3 பாடசாலைகளையும் ஒரு முன்மாதிரி பாடசாலையாக நீங்கள் முதலாளிலே மாற்றி காட்டுங்கள், அதனை பின்பற்றி ஏனைய பாடசாலைகள் மாற்ற வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவரோட குறிப்பிட்டிருந்தேன். எனவே இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான விடயங்களுக்கு கல்வி திணைக்களத்தோடு நாங்களும் இணைந்து ஏனைய அமைப்புகளும் இணைந்து அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு, உண்மையாக இந்த அல் ஹிக்மா பாடசாலையுடைய நிகழ்வு மிகவும் மனதுக்கு ரம்மியமானது. ஆரம்பத்திலே வந்து கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் அஷ்ரஃப் அவர்கள் அதற்கு எனக்கு பெர்மிஷன் தந்திருந்தார்கள், எனக்கு அனுமதி தந்திருந்தார்கள். நீங்கள் இவ்வாறு வந்தால் போதும் என்று கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு அவருக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடசாலையும் பிள்ளைகளும் அதேபோல் இங்கே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்தவனாக இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அழைத்தமைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் சான்றிதழும் நினைவு கிண்ணங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது.